நான் பேச வந்த தலைப்பை சீமானின் தமிழகத்தை ஆள வேண்டும். ஆண்டுகளாய் அடங்குவதை விட புலியை புறப்படுத்தவா என்று சிங்காரவர்களை நோக்கி புலியார் என்ற மாவீரர் தலைவர் ஒரு காலகட்டத்தில் கல் இறக்குவதற்கு தடை போட்டார்களாம். காரணம் கேட்டால் கல் கொடுத்து நிறைய பேர் இறக்கிறார்களாம். ஆனால் இந்த அரசு நடத்தும் சாராய கடையால் பல தாய்மார்களின் தாயை அறுபடுவது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லையா? அலை மாறுதல் நிலம் மாநிலம் அலை மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாழினை எதிரா மிக கொடிய செயலறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முழத்தரைவாய். தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு மதுவால் சீரழியும் தமிழ்நாடு. நாம் தமிழ் நிலத்தில் மிக பெரிய சாபக்கேடு என்னவென்றால் போதைக்கு தாத்தா அப்பா மகன் என தலைமுறையாக அடிமைப்பட்டு கிடப்பதுதான். ஒரு காலகட்டத்தில் கல் இறக்குவதற்கு தடை போட்டார்களாம். காரணம் கேட்டால் கல் கொடுத்து நிறைய பேர் இறக்கிறார்களாம். ஆனால் இந்த அரசு நடத்தும் சாராய கடையால் பல தாய்மார்களின் தாயை அறுபடுவது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லையா? முன்பெல்லாம் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார்கள். ஆனால் இப்போது ஊருக்கு ஒரு ஒர்க்ஷாப்பை திறக்கிறார்கள். ஒரு ஆய்வின்படி 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த மது குடித்து இறந்து உள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதுவும் ஒரு மறைமுக படுகொலைதான். 18 வயது நிரம்பும் போதே போதைக்கு அடிமையாகிறான் என்றால் அவனை யார் அப்படி மாற்றியது? இந்த ஒரு குடும்ப பெண்ணின் அதிகபட்ச ஆசை பெண் கணவனோ அல்லது தன் மகனோ போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதுதான். ஒய்சாப்பை மூடுகள் என்றால் அதில் இருந்துதான் அரசுக்கே வருமானம் வருகிறது என்கிறீர்கள். நாகரிக வளர்ச்சியில் மத அருந்துவது இயல்பான ஒன்று என்கிறீர்கள். இயல்பான ஒன்று நாளைக்கு எமனாக மாறுகிறது என்பதை ஏன் மறக்கிறீர்கள்? எங்கள் குடும்பங்களை அழைத்துதான் அரசுக்கு வருமானம் வர வேண்டுமா? பொருளாதாரத்தை பெறுவதற்கு வேறு தொழிலே கிடையாதா? மது குடித்து வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கிறீர்கள். ஆனால் பிறகு ஏன் அரசே மதுவை விற்க வேண்டும்? ஆட்சிக்கு வருவதற்கு முன் மதுவை ஒழிப்போம் என்கிறீர்கள். வந்த பிறகு மது உடல் நலத்திற்கு கேடு, அதை குடிக்காதீர்கள் என்கிறீர்கள். உடல் நலத்திற்கு கேடான ஒன்றை விற்கும் போது எங்கே போனது உங்களின் மக்களின் மீதான அக்கறை? நன்றி, வணக்கம். நாம் தமிழ். முதலில் நாம் ஏன் மெதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கொண்டாட வேண்டும் என்றால் ஒரு புதிய அரசியல் வரலாற்றில் தமிழ் தேசிய இனத்திற்காக தந்தவர் எம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஒரு தூய அரசியலின் ஒரு புனித அரசியலின் குறியீடாக எம் தலைவர் நிற்கிறார். 12 காலம் நம் உரிமைகள் பறிக்கப்பட்ட இடத்தில், நமக்கான உடைமைகள் ரசிக்கப்பட்ட இடத்தில் விடுதலைக்காக போராடுவதை தவிர எமக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்று விடுதலை களம் நோக்கி புகுந்த மாவீரன் எங்கள் தலைவர். அடிமைப்பட்டு கடந்த தமிழ் தேசிய பேரினத்தை தட்டி எழுப்பிய பெரும் புரட்சிக்காரர். நடுங்கி சாகும் 50,000 மாடுகளை வைத்து அரசியல் செய்வதை விட 5 புலிகளை வைத்து 1000 சாதிக்கலாம். ஆண்டுகளாய் அடங்குவதை விட புலியை புறப்படுத்தவா என்று சிங்காரவர்களை நோக்கி புலியார் என்ற மாவீரர் தலைவர் பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவருக்கு இணையான மாவீரனை இந்த உலகம் இதுவரை பார்த்தும் இருக்காது, இனி பார்க்க போவதும் கிடையாது. ஆம், தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் உயர்ந்த உலகத்திற்கு காட்டியவரும் தலைவர். நாம் இதுவரை புறநானூற்று வீரத்தை படித்தோம். ஆனால் அவர் மட்டும்தான் புறநானூற்று வீரத்தை படைத்தார். அறத்தின் வழிநின்ற மரவன் தலைவர். உலக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் போர்க்களத்தில் தன் இன விடுதலைக்காக தன் குடும்பத்தையே இழந்த மாவீரன் தலைவர். புரட்சியாளர் சேகுவரை என்ன சொல்கிறார் என்றால், உன் இனத்தின் எவன் பெயரை சொன்னால் உன் எதிரை குறை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவர். அப்படியும் இன எதிரிகளை நடுங்க விட்ட இனத்தின் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரம் இல்லை என்று தன் இனத்திற்காக போராடியவர் என் தலைவர். ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். அந்த உயிரை விட உன்னதமானது எமது உரிமை, எமது விடுதலை என்று தமிழத்தின் அடிமை சிம்மாசனத்தை உடைத்தெறிந்த புலி எம் தலைவர். நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல்ல வைத்த பெருமை எம் தலைவர்
தமிழகத்தை ஆள வேண்டும். குழந்தைகளை அடிச்சு சொல்லித்தராதீங்க, அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லித்தாங்க. தனித்திறன் கல்வியை பற்றி பேசுறாரு, அதனாலவே என் பெரியப்பா சீமான் தமிழகத்தை ஆள வேண்டும். இருக்கிற மலையெல்லாம் உடைச்சு அண்டைய மாநிலத்துக்கு விற்கும் போது ஊரே அமைதியா இருக்க அவர் மட்டும் இந்த அடுத்த தலைமுறைக்கான மக்களுக்காக போராடுகிறாரே, அதனாலே பெரிய பசிமான் தமிழகத்தை ஆள வேண்டும். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், ஆனால் தமிழன் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணன் சீமானியன் தமிழகத்தை ஆள வேண்டும். அண்ணன் சீமானியன் தமிழகத்தை ஆள வேண்டும். எல்லாம் இருந்தது எங்களிடத்திலே, ஒன்றே ஒன்றுதான் இல்லை, எங்களுக்கான அரசியல். அது யாரிடம் இருந்தது? எம் இனத்தின் எதிரிகளிடமும் எம் இனத்தின் துரோகிகளிடமும் இருந்தது. இவர்கள் இருவரிடத்திலிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் விடுதலை செய்யாத வரை எம் இனம் வாழாது என்பதை உணர்ந்து, அதனால் நாம் தமிழராய் இந்த மண்ணிலே பிறந்த நம்மையெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் தமிழகத்தை ஆள சரியான ஆண்மகன். தமிழ் பற்று உள்ளவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று அனுதினமும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களின் தவிப்புக்கான காரணம் என் மொழி வாழ வேண்டும், என் இனம் வாழ வேண்டும். அதற்கு இந்த நிலத்தை, இந்த இனத்தை, இந்த தேசிய இனத்தை தன் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் என் காடு, என் மலை, என் காக்கை, என் குருவி, என் மைனா, என் சிட்டு, என் பிள்ளைகள் அவர்களுக்கான கல்வி, என் தாய் தந்தையர் அவர்களுக்கான மருத்துவம், இந்த கனவு நோக்கம் எண்ணமெல்லாம் இந்த மண்ணின் மகன் செந்தமிழன் சீமானுக்கு தான் வரும், மாற்றானுக்கு வராது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை போல, உன் தந்தை இறந்தால் நீ உணர்வோடு அழுவாய், அவன் ஒப்புக்கு அழுவான். இறுதி சடங்கிற்கு வருபவர்கள் வீதியிலிருந்து அழுது கொண்டு வருவார்கள். அடுத்த ஐந்தாவது நிமிடம் அமைதியாய் அமர்ந்து விடுவார்கள். ஆனால் மூளையில் ஒருவள் அழாமல் அமர்ந்திருப்பாள். அவர்தான் உன்னை பெற்ற தாய். அவளின் உள்வழி உலகத்தில் எவராலும் உணர முடியாது. அன்று நம் தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாய் செத்து விழுகின்ற பொழுது நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியேற்ற பகரின் வாரிசுகள் தன் மண்ணை ஆளுகின்ற பொழுது இந்த மண்ணின் மகன், இந்த இனத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானியன் ஆளக்கூடாது. கவியரங்குகளிலும் கட்டிடங்களிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய விடுதலையை இன்று பெரும் கடலாக திரட்டி நிறுத்தி இருக்கிறாரே எங்கள் அண்ணன் சீமான். பிரபாகரன் என்ற பெயரை சொல்ல பயந்து திரிந்த இந்த தமிழ் மண்ணிலே பிரபாகரன் எங்கள் அண்ணன், பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று உயிர் சிலத்து உடல் முறுக்கேற்றி வீதிகள் எங்கும் என்று முழங்க வைத்திருக்கிறாயே, அதற்காகவே எங்கள் அண்ணன் சீமான் தமிழகத்தை ஆள வேண்டும். அண்மையிலே அண்ணா பல்கலைக்கழக அந்த சகோதரிக்கு நடந்த கொடுமைக்கு நீதி பெற்றுத்தர துப்பில்லாத இந்த தரங்கட்ட அரசாங்கத்திற்கு மத்தியில் நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு என் பெண் பிள்ளையை எவனேனும் தொட்டா அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா என்று சொன்னானே, அதற்காக எங்கள் அண்ணன் சீமான் தமிழகத்தை ஆள வேண்டும். கோடி கோடியாக கொள்ளையடித்தாவது எழுதாத பேனாவிற்கு சிலை வைக்க போராடும் ஈன கூட்டத்திற்கு மத்தியில் இந்த மண்ணையும் மக்களின் நலனையும் கெடுக்கின்ற வரையில் அமைக்கப்படும் தொழிற்சாலைகளை எடுத்து போராடியவர் எங்கள் அண்ணன் சீமான். அதனால் தான் அவர் ஆள வேண்டும் என்று பசுமரத்தாணி போல இங்கே பதிவு செய்கிறேன். தன் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பவர்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறையினருக்கான கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் சேர்த்து வைக்க துடிக்கிறார் எங்கள் அண்ணன் சீமான். அதற்காக அவன் தமிழகத்தை ஆள வேண்டும். அலை மாகடல் நிலம் வானிலும் அணை மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாழினை எதனா மிக கொடிய செயலறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா பண்ண பழகரா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர்
நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கே முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு